மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் 130 தொகுதிகள் என திமுக நம்பிக்கை. மே 8 பதவியேற்பு உற்சாகத்தில் திமுக. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து ஒட்டுமொத்த மாநிலம் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் வேளையில் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இருதரப்பிலும் வெற்றி குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கான தேர்தலில் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் சுமார் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் மே 4 திங்கட்கிழமையன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தற்போதைய கள நிலவரப்படி திமுக கூட்டணி 130 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் மேலிடம் நம்புகிறது. வெற்றி உறுதியானால் வரும் 8 சென்னை கலைவாணர் அரங்கத்திலோ அல்லது திறந்தவெளி மைதானத்திலோ பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் தகவல்களால் உற்சாகமடைந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானலில் சிறு ஓய்வை முடித்துவிட்டு தற்போது சென்னை திரும்பியுள்ளார். திமுகவுக்கு இணையாக அதிமுகவும் தங்களது கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவி வருவதாக கூறுகிறது. குறிப்பாக கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்புகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் வெளியாக உள்ளன. இது யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதை தோராயமாக தெரிவிக்கும். இந்த சமயத்தில் யார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.